போலீஸ் என்ன வேணாலும் அவங்க வருஷன் கதையை சொல்லட்டும். ஆனா இந்த என்கவுண்டரை போலீஸ் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு ஒவ்வொருத்தனுக்கும் ஓரளவுக்கு யூகிக்க முடியும். ஆனா எப்படி பண்ணாங்கன்னு தெரியும். பட் ஒய், ஏன் பண்ணாங்க அப்படின்ற அந்த கேள்வி அதுக்கு பதிலே கிடையாது. இப்ப அதுக்கு தான் எல்லாரும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சரண் அடைஞ்சவன் எதுக்கு தப்பிச்சு ஓடணும்? ஏன்னா தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறவன் கையில பிடிப்படாமலே தப்பிச்சு ஓடி இருந்திருக்கலாம். 11 பேர் சரணடைஞ்சிருக்காங்க. 11 பேர்ல இவர் முக்கியமான ஒரு ஆள், திருவேங்கடா அப்படின்ற ஆளு முக்கியமான ஆளு. பின்னால இருந்து போட்டது இவர் தான் அப்படின்னு அந்த சிசிடிவி காட்சியெல்லாம் எடுத்து சொல்றாங்க. சரண் அடைஞ்சாச்சு, கோர்ட்டுக்கு போயாச்சு. கொன்னது நான் தான் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கல, ஓடி போய் பிடிச்சாங்க, என்னைய தேவையில்லாம இதுல கோத்து விட்டாங்க, எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. அப்படி ஏதாச்சும் அந்த முரண்டு பிடிச்சிருந்து, அப்படி முரண்டு பிடிச்சதுக்கு அப்புறம் இவங்க வலுக்கட்டாம தூக்கிட்டு போய் போற வழியில ஓடிட்டாரு அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. என்கவுண்டர் இவங்க அடிச்சுட்டு போயிட்டா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எவன் தான் செஞ்சதை ஒத்துக்கிறான். ஆனா செஞ்சதை ஒத்துக்கிட்டு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போன ஆளு ஏன் ஓடி போகணும்? என்ன இல்ல, அந்த இடத்துலதான் எல்லாருமே லாக் ஆகி பார்த்தது. இது போலீஸோட வெர்ஷன் என்ன? நாங்க அவரு அந்த கொலை பண்ண ஆயுதத்தை எல்லாம் அவர் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருந்தார் வீட்டுக்கு பக்கத்துல. அது என்னென்ன ஆயுதங்கள் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நாங்க அதை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அதை எடுத்துக்கிட்டு அந்த சாட்சியங்கள் இல்லையா, அதுக்காக போயிருந்தோம். போற வழியில வருதுன்னாப்புல. சரி ரைட்டு, நாங்களும் இறக்கி விட்டா எங்களை அடிச்சு போட்டு ஆமாட்டு ஓடுறான். ஓடினவன் கையில எப்படி கள்ள துப்பாக்கி கிடைக்கும்? ஒருவேளை எடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஓடிட்டாப்லையா, இல்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போய் ஆந்தி வேலை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஓடினாப்லையா? எங்களுக்கு அதை துப்பாக்கி வச்சிருந்தது சரி, என்ன விதமான அட்டாக்கிங் அங்கே நடந்தது, எதுக்காக, சுடுற அளவுக்கு என்ன ஆச்சு? 2 கொண்டு தோள்பட்டையில ஒண்ணு, நெஞ்சில ஒண்ணு, சுட்டப்பையே தெரிஞ்சு போயிருக்க. அது உசுறு பாஸ் ஆகி பல நாளிகையாச்சுட்டு. ஆனா இருந்தாலும் அதை ஆஸ்பத்திரி கொண்டு போய் அதை கன்ஃபார்ம் பண்ணி அவங்க சொல்ற ஸ்டோரி இதுதான். காலங்காத்தால 5:30 மணிக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்க. இல்ல ஏன்னா கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ், அதனால நாள் கிழமை நேரம் இதெல்லாம் பார்க்காம விறுவிறுன்னு அந்த கேஸை முடிக்கணும் அப்படின்ற ஒரு அவசரத்தினால அவங்க போயிருக்கலாம். அது வேற. நம்ம அங்க என்ன நடந்துச்சுன்னு நம்மளால, ஏன்னா யாருமே இல்லை, கரெக்டா யாருமே இல்லாத இடத்துலதான் அவரும் ஓடி இருக்காப்புல. பார்த்து இறங்கி ஓடுறப்ப கூட்டமா இருந்தா கொஞ்சம் அடிபட்டு புடிபட்டுருவோம்ன்ற ஒரு நினைப்புல ஃப்ரீயா இருக்க பொட்டக்காட்டுல ஓடி போய் தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்திருப்பாப்புல போல ஓடிட்டார். இப்போ அதான் இங்க பல பேர் அதுக்கான கேள்விகளை கேட்கிறாங்க. ஏன்னா இதை எப்படி கொண்டு போறாங்கன்னா, இவங்களே உண்மையான குற்றவாளி இல்லைன்ற ஒரு டவுட் எங்களுக்கு இருந்தது. ஆனா இவங்களுக்கு ஒருவேளை இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறா அப்படின்ற ஒரு உண்மைய கேட்கணும் அப்படின்ற ஆர்வமும் எங்களுக்கு இருக்குது. ஆனா இப்ப ஒவ்வொருத்தனே அப்படி போட்டு தள்ள கிளம்பிட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த சந்தேகம் இன்னும் வலுவா இருக்கு. இந்த சுவாதி ராம்குமார் கேஸ் இருக்குல்ல, கடைசியில என்ன ஏதுன்னு ஒரு அந்த இந்த எண்டை புடிச்சுட்டாங்க, அந்த எண்டுல எவன் புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான் அது தெரியணும்ல. வெட்டினது இவங்களா இருந்தாலும் நாங்க பகையாளிகள், இதுவாளிகள், எதுவா இருந்தாலும் மேல இதையெல்லாம் ஆப்ரேட் பண்ற ஒருத்தர் இருக்கான். ஏன்னா இந்த ஆளுகளை பர்டிகுலர் ஆள் தான் ஸ்கெட்சு போட்டது. ஆட்டோக்காரன் மாதிரி இருந்து ஒரு 10-15 நாள் வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் இங்க போனா இப்படி அடிக்கலாம் அப்படி அடிக்கலாம் சொல்லி ஸ்கெட்சை போட்டு கொடுத்து கடைசியில போட்ட ஸ்கெட்சு மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு அவரே ஃபீல்டுக்கு இறங்கி அந்த ஒரு சேவையை செஞ்சுட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் கடைசியில நான் தான் இப்ப கொலையானவனுக்கா இப்ப சுட்டு கொண்டாங்க பார்த்தீங்களா, அவன் ஒன்றும் போராளியும் இல்லை கோமாளியும் இல்லை, அவன் ஒரு கொலையாளி. அவன் என்னைக்கா இருந்தாலும் இப்படி அவங்க போறது அதுல யாருக்கு எந்த இது யதார்த்தமா நடந்திருந்தா நம்பக்கூடிய மாதிரி நடந்திருந்தா எல்லாரும் ஓரளவுக்கு நம்பியிருப்பாங்க. பட் மேற்கொண்டு இதுல ஏதாச்சும் ஒண்ணு முடிச்சு எடுத்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா மேற்கொண்டு மேல முடிச்ச போட்டு நமக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்க்காத அளவுக்கு மேலேயே முட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அதுதான் டவுட். இப்ப இதுல இவர் மட்டும் தானே, இவருக்கு பின்னாடி உண்மையில யாராச்சும் இருக்காங்களா, இந்த பக்கம் வேண்டியவங்களா அந்த பக்கம் வேண்டியவங்களா, யாருக்காக இவர் கொலை பண்ணாரு, ஒருவேளை தானா வந்தாரா, பணத்துக்காக மட்டும் வந்தாப்லையா,
துணைக்கு வந்தாரா? ஏன்னா வெட்டுப்பட்டவருக்கு இவருக்கு முன்பகை எதுவும் இருக்கா? அதனால உள்ளுக்குள்ள வந்து அது நானும் இந்த இதுல என்னோட வெட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள இறங்கி வந்தா ஒன்னும் தெரியாது. இப்ப செத்துட்டா அதுக்கடுத்து அவனை தாண்டி அந்த பக்கம் போகவே முடியாது. அது முட்டு சந்து. முக்கியமான ஆளுன்றாங்க. முக்கியமான ஆளை சுட்டு பிடிக்க வேண்டிய அவசியம். அப்படியே சுடுற மாதிரி இருந்தாலும் காலுக்கு கீழே சுட்டுருக்கலாமே. ஒருத்தர் என்னதான் வந்து உங்களை வெட்ட வந்தாலும் ஓடி வந்தாலும் போலீஸ், அதுவும் வந்து இன்ஸ்பெக்டர் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இங்கே சொல்ல வேண்டிய அவன் செத்தவனுக்காக கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. ஆனா எதையும் சொல்லாம செத்துட்டானே. இப்போ அந்த தனி உருவ படத்துல நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன்னு எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு செத்துட்டா அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா எந்த டீட்டெயில்னு தெரியவே இல்லையே. அதுதான் அந்த ஒரு அவசரம் தான். இந்த என்கவுண்டர்ல அவங்க போலீஸ் சொல்ற அந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கு? என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஏதாவது சொல்லி நம்மள அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. அதுதான் ஏன் கவலையா இருக்கு. மற்றபடி இவங்க சொல்றது எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு.